இருக்கிறார் நம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அண்ணன்ட்ட நான் ஒரு விஷயம் 2024 தேர்தலில் சொல்லவே இல்லை. இப்போ சரியான நேரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் முடிஞ்சிருச்சு, எண்ணிக்கை எப்போ இருக்கும்? ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அங்கே வராங்க. வந்து தேர்தல் எண்ணிக்கையின் போது முடிச்சுட்டு வெளில வரும்போது, என்ன புரட்சி பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்கண்ணே. ஆமாம், புரட்சி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். நான் இங்கே இருக்கோம், சற்று தொலைவில் அவர் நிற்காரு, காவல்துறை அனைவர்களும் இருக்காங்க, நம்ம பொறுப்பாளர் எல்லாம் இருக்காருங்க. அவர் சொன்னார் அப்படின்னு, நீ வேணா பாரு, அடுத்த தேர்தலில் உன் கட்சி இருக்கா இல்லையா நான் பார்க்குறேன்னு சொன்னார். பார்க்கலாம் வாங்கன்னு நான் சொல்லிட்டு வந்தேண்ணே. நான் அப்போ எதுவுமே பதில் சொல்லலை, பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தேர்தல் முடியுது, 36 லட்சம் வாக்குகள் வாங்கி 8% மேலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நம்ம வந்திருக்கோம். வந்து இப்போ அவர் ஒரு சின்னமும் வாங்கியிருக்கோம். அவர் சொன்னார் இல்லையா, அடுத்த தேர்தலில் நீங்கள் நிற்கிறீங்களான்னு. இப்போ இந்த தேர்தலில் நாங்கள் எங்களுக்குள்ள சொந்த சின்னத்தோடு வந்து நாங்கள் நிற்கிறோம். இப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், யார்கிட்டையுமே சொல்லலை, அண்ணன்ட்டையும் நான் சொல்லலை. இனிமேல் சிவகங்கையில் பேசுகிற ஒவ்வொருத்தரும் இதை சொல்லுங்க. ஏயா, உன்னோட கட்சியே நீ திமுக உன்னை தோல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்கான். என்னைக்கு நீ எங்கள் மக்களை நீ அழிக்கிறதுக்கு துணி நின்னையோ, அதிலிருந்து எங்கள் அண்ணன் உன்னை வந்து கருவறுத்து தமிழகத்தில் இல்லை இந்தியாவிலே உன் கட்சி இல்லாமல் பண்ணிட்டாரு. ஆனாவுக்கு அடியெழுத்து தெரியாதவன்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அறிவாதியம் ஏந்திய தமிழ் தேச பிள்ளைகள், சீமானின் வளர்ப்புகள் நாங்க இருக்கக்கூடாதா? அதே மாதிரி சிவகங்கையில் களமாடும் போது நான் பார்த்த கொடுமை என்னன்னா, வாக்கு கேட்க போறோம், ஒரு அரசியல் கட்சி வருதுன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், யார் என்னெல்லாம் தெரியாது. உடனே வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் தட்டில் வந்து மஞ்சளை கரைச்சி அதில் கொஞ்சம் வேப்பலையை போட்டுட்டு சின்ன பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் வரிசையாக நின்றுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் அழுத மரம் அடைக்கல. ஆனால் என்னென்ன சின்ன பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து நிற்கேன். இல்லைப்பா, அரசியல் கட்சி வருதுன்னு தான் சொல்கிறோம், நாம் தமிழ் கட்சி வருதுன்னு சரியாக தெரியலை போல இருக்கு, ஏதாவது வந்து பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா பச்சை பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கையேந்தோடி நின்றுட்டு இருக்காங்க திராவிடர்கள். இதை ஒழிக்கிறதுக்காகவே நான் கடைசி வரைக்கும் நம்ம தமிழ் தேசியத்தில் இருக்கணும்னு, அண்ணன் சீமான் கூட இருக்கணும்னு நான் அன்னைக்கு சிவகங்கையில் சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி கடைசி வரையும் நான் இருப்பேன். இப்போ இந்த 2026 தேர்தலில் நம்மளுக்கு இருக்க ஒரே முக்கியமான கடமை நிறைய இருக்குது. கடமை என்னென்னா, அண்ணனை பார்த்துக்கிறது தான். அண்ணனை பார்த்துக்கிறதுனா அண்ணன் கூடையே போகிறது, சாப்பாடு கொடுக்கறது, டீ கொடுக்கறது, அந்த வேலை இல்லை. அது அண்ணன் பார்த்துக்குவார், அண்ணி பார்த்துப்பாங்க. என்ன வேலைன்னா, தேவையில்லாத குப்பையை வந்து அண்ணன்ட்ட எடுத்துகிட்டு போய் நம்ம சேர்க்கக்கூடாது. உன்னால் சரி பண்ண இந்த குப்பைங்க இருக்குது, உன்னால் அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட முடியும், அதை பண்ணு. உனக்கு அதை ஏற்றுக்கிற, உன்னால் சரி பண்ண முடிகிற, உன்னால் சகிச்சுக்கிற முடிகிற ஒரு விஷயத்த நீ அண்ணன்ட்ட எடுத்துகிட்டு போவாத. அப்புறம் அதை சரி பண்ணலைன்னா அப்புறம் நம்ம எதுக்கு? எல்லாத்தையும் நீ எப்படி அண்ணன்ட்ட எடுத்துகிட்டு போவ? இப்போ இந்த கூட்டம் இருக்குது, இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக என்னால் வர முடியலை, உடம்பு சரியில்லையே வரும், என்னால் வர முடியாமல் இருக்க முடியும். இல்லை வேற ஏதாவது பொதுக்கூட்டத்துக்கு இன்றைக்கி நான் வரல, அடுத்தது பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஓய்வு எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் அவர் அதுமாரி செய்ய முடியுமா? தொடர்ந்து ஓடணும்ல, ஓடிக்கிட்டே இருக்கணும்ல. இப்போ நான் ஒன்றுட்டா பத்திரிகையாளர் இருந்து மைக்க நீட்டினா நீ பதில் பேசலாம் பரவாயில்ல. அவர் எத்தனை பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. இப்போ ஏதோ நம்ம வசதியில் தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் யார் மூலியமாவது ஏதோ ஒரு செய்தியை வந்து நம்ம அப்டேட்டை வாங்கிப்போம். அவர் அப்படி செய்ய முடியுமா? ஒவ்வொரு அப்டேட்டையும் பார்க்கணும். அவர் மூலையில் எல்லாத்தையுமே ஏற்றணும், கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லணும். அப்போ அப்படியாப்பட்டவரை நம்ம எப்படி வச்சுக்கணும்? நான் வந்து ஃபிசிக்கலாக அவர் கூடவே இருக்கும்னு நான் சொல்லலை, மென்டலி அவரை நம்ம எப்படி வச்சுக்கணும்? நல்லா வச்சுக்கணுமா இல்லையா? எல்லாத்தையும் சிறுக சேர்த்து வைக்கிறாரு. நீ வந்து அது வந்து பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வேற கட்சிக்கு போகிறான், அவனை விட்டு ஒளி. ஆனால் உனக்குள்ளே இருக்க பிரச்சனையெல்லாம் இன்னொருத்த நீ போகிறத விட அதை இழுத்து பொடி. அதை விட என்ன வேலை நம்மளுக்கு? என்ன வேலை? அது பெரிய கடமை நம்மளுக்கு. இன்னொன்று, இப்போ அரசியல் கட்சிகள் நடிகர்களின் வருகை. அந்த நடிகர்களை விட்டுருங்க, அரசியல் தளத்தில் கமலையே ஒரு ஆளாக மதிக்கலை, ரஜினியும் ஒரு ஆளாக மதிக்கலை, விஜயும் ஒரு ஆளாக மதிக்கலை. ஆனால் அந்த சினிமாக்காரர்களை தேடி நோக்கி நகர்றாங்க பாருங்க நம்ம மக்கள். அவங்கள தான் நம்ம வந்து இப்போ பார்க்க வேண்டியது இருக்கு. அருண் என்ன சொன்னாங்கல்ல, கரூரில் வந்து இத்தனை பேர் செத்தாங்க, ஆனால் அவங்களோட அதோட மனநிலை, பெண்களோட மனநிலை என்ன இருக்கு? அதுக்கு அவர் காரணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனநிலை இருக்காங்களா அந்த பிள்ளைங்க, அவங்கள தான் நம்ம வந்து அரசியல் படுத்தணும். இப்போ என்ன கோபம் வருது, அதுங்க பண்றதை பார்த்தாலும் கோபம் வருது. அப்போ இன்னும் அதுங்களுக்கு நம்ம அரசியல் போய் சேரலைன்னா அப்போ நம்மளுக்கு விட்டு வச்ச வேலை அங்கே என்னமோ இருக்குன்னு தானே அர்த்தம். அதை வந்து நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஆசை.